ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார். ஆஸ்பிரன் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். இந்த செஷனில் நம்ம அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அடுத்த டெர்மினாலஜி வந்து க்ரீன் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். க்ரீன் ஃபீல்டு அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது க்ரீன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூ இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ப்ரௌன் ஃபீல்டுனா என்ன? ஆல்ரெடி ஏதாவது கம்பெனி இருக்குது அப்படின்னா அது ப்ரௌன் ஃபீல்டு மீன்ஸ் பர்ச்சேசிங் ஆல்ரெடி existing companies. ஓகேவா? இதான் வந்து ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஃபீல்டு எக்கனாமி எந்த இடத்துல நீங்கள் க்ரீன் ஃபீல்டுன்னு பார்த்தாலும் சரி, அது புதுசான ஒரு விஷயம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சில கம்பெனி வந்து சிங்கிள் பிராண்டடாக இருக்கும். சிங்கிள் பிராண்டட்னா என்ன, மல்டி பிராண்டட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மல்டி பிராண்டட் ஃபார் த எக்ஸாம்பிள், சிங்கிள் பிராண்டட் ஃபார் த எக்ஸாம்பிள் ஆப்பிள். மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, ஆப்பிள். அவங்க ஆப்பிள்ன்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் விற்பாங்க. அது சிங்கிள் பிராண்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். மல்டி பிராண்டட் கம்பெனி ஃபார் த எக்ஸாம்பிள் சங்கீதா மொபைல் ஸ்டோர்ஸ். அங்கே போனீங்கன்னா எல்லா மொபைல்ஸும் கிடைக்கும். கரெக்டாக? இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த டெர்மினாலஜி எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் எக்ஸ்போர்ட்ஸ்? எழுதிக்கோங்க. we will sell outside the company, outside the country. எழுதிக்கோங்க. we will sell outside the country. Exports are positive in nature. Exports are good for country. Exports are positive in nature. Inflow to India. என்னன்னு சொல்றேன். Inflow to India, which means dollar converted into money. In exports, dollar converted into money. சார் எனக்கு எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னு நீ நினைக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளோ டு த இந்தியா அப்படின்னா என்ன? ஃபார் த எக்ஸாம்பிள், நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன? நான் என்னுடைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் விற்கிறேன். ஃபார் த எக்ஸாம்பிள், லெட்ஸ் வி சே ஐ ஆம் செல்லிங் வீட் டு த யூஎஸ்ஏ. வீட்டை எடுத்து யூஎஸ்ஏவுக்கு நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து ருப்பி. சரியா? நம்மகிட்ட இருக்கிறது ருப்பி. யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டாலர். எப்பவுமே நம்மளுடைய எக்கனாமிக்கு, அதாவது ஓவரால் வேர்ல்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கரன்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் தான். சரிங்களா? அந்த டாலரை நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஈடான, அதாவது யூஎஸ்ஏ டாலருக்கு ஈடான ஒரு அமௌண்ட்டை நம்மளோட அமௌண்ட்டாக கொடுக்கணும். அதாவது ஐஎன்ஆராக கொடுத்தாதான் உங்களால் அந்த டாலரை வாங்க முடியும். புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டாலர் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி 80 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களிடம் இருக்கக்கூடிய 80 ரூபாயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு $1 கொடுப்பாங்க. ஓகேவா? அதை தான் நான் எப்படி எழுதுகிறேன், 80 rupees டுடே ஃபார் த எக்ஸாம்பிள். இது வந்து டே பை டே மாறும். ஸோ ஃபார் த எக்ஸாம்பிள் $1 நீ என்ன கொடுக்கணும், 80 rupees நீங்கள் கொடுக்கணும். சரியா? எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு கொண்டு போய் சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குவான்டிட்டிக்கான டாலரை என்ன பண்ணுவான், யூஎஸ்ஏக்காரன் உங்களுக்கு கொடுப்பான். அப்படின்னா டாலரை நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. நீங்கள் காசு கொடுக்க தேவையில்ல. நீங்கள் என்ன பொருளாக கொடுக்குறீங்களோ அந்த பொருளுக்கு ஈடான டாலர் மதிப்பில் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. கரெக்டாக? டாலர்கிட்ட உங்களிடம்
கொடுத்து விடுவார்கள். இப்போது நீங்கள் ஒரு 100 கேஜி வீட்டு விற்றுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு $100 கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். $100 கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், நேராக வந்து இந்தியாவில் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நேராக இந்தியாவுக்கு வந்து கரன்சியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்ன்றது பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன் பாசிட்டிவான ஒரு விஷயம்? ஒருவேளை கரன்சி அதாவது டாலருடைய ரேட் உயர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த டாலர் வந்து இந்தியாவுக்கு ஒரு விதத்தில் ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா அமையும். ஃபார் த எக்ஸாம்பிள் நீங்கள் கொண்டு வந்து டாலரை கொடுத்துட்டு ருப்பியாக மாற்றிப்பீங்க. இது யாருக்கிட்ட தான் இருக்கும்? கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும். இப்போ கவர்மெண்ட் வேணுன்ற நேரத்தில் என்ன பண்ணலான்னா இந்த டாலரை யூஸ் பண்ணி வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு பீரங்கியோ அல்லது ராக்கெட்டோ இல்லை ஏதாவது வந்து டெக்னாலஜியோ வேணும் அப்படின்ற பட்சத்தில் டாலரை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்போம். சரியா? இதுதான் வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? இதுதான் எக்ஸ்போர்ட். அப்போ இம்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோமா? இம்போர்ட் இதில் அப்படியே எக்ஸ்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நடக்கும். இம்போர்ட் அப்படின்னா எழுதிக்கங்க, வி பை ஃப்ரம் அவுட் சைட். எப்படி பாயிண்ட் போட்டு வி பை ஃப்ரம் அவுட் சைடு த கண்ட்ரி. வி பை ஃப்ரம் அவுட் சைடு country. It is negative in nature. It is negative in nature. Outflow of money. மணி வந்து வெளியில் போகுது. இட் இஸ் நாட் குட் டு கண்ட்ரி. ருப்பி கன்வெர்டட் இன்டூ டாலர். நீங்கள் வேறு ஏதாவது புத்தகத்தில் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கும்? வித்தியாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை ஒரு முறை படிச்சுட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிறத வாசிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அவ்வளோதான், சிம்பிள். அதில் வந்து பேராகிராஃபாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து 4 வார்த்தையில் சுருக்கி வச்சுருக்கேன். ஓகேவா? இம்போர்ட் அப்படின்னா என்ன? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம நாட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் ஃபார் த எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், லெட்ஸ் வி சே கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். யூஎஸ்ஏவில் ரெடி பண்ணி இந்தியாவில் கொண்டு வந்து விற்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு நாம் வாங்கணும். யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இந்தியாவுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நாம் நம்ம கையில் இருக்கக்கூடிய மணியை செலவு பண்ணி மணியை என்ன பண்ணணும்? டாலராக கன்வெர்ட் பண்ணணும். டாலராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பை பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் டாலராக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அதுதான் அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி. உங்கள் கையிலிருந்து வெளியே போகுது. ருப்பி கன்வெர்டட் இன்டூ டாலர். ஓகேவா? இது நெகட்டிவ் ஃபார் த கவர்மெண்ட் ஆஸ் வெல். ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை வந்து வாங்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், எனக்கு வந்து யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் தேவைப்படுது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், யூஎஸ்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பு நான் வாங்கணும். அதுக்கு நான் நேராக என்கிட்ட இருக்கக்கூடிய 80 ரூபாயை கொண்டு போய் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 லட்சத்தை கொண்டு போய் நேரடியாக யூஎஸ்ஏ கொடுக்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய மணியை ஏதாவது ஒரு பேங்க்கில் கொடுத்து நான் என்ன பண்ணணும்? பேங்க்கில் கொடுத்து ஃபஸ்ட்டு டாலராக கன்வெர்ட் பண்ணணும். இந்த டாலரை கொண்டு போய் நான் வந்து மெர்ச்சன்ட்டுக்கிட்ட கொடுக்கணும். அந்த மெர்ச்சன்ட்டு லேப்டாப்பை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்போம். மெர்ச்சன்ட் என்ன பண்ணுவோம்? லேப்டாப் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்போம். இதுதான் நார்மலாக சிம்பிளான டெர்மினாலஜியில் நம்ம சொன்னால் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ ருப்பி கன்வெர்ட் இன்டூ டாலர். இன் திஸ் ப்ராசஸில் ருப்பி கன்வெர்டட் இன்டூ டாலர். ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய டாலர் வெளியே போகுது. நம்ம கையில் இருக்கக்கூடிய டாலர் வெளியே போகுது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அது பேர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் எப்போவுமே டாலர் அதிகமாக வச்சுருக்கணும். இந்தியா கையில் எப்பயுமே என்ன இருக்கணும்? டாலர் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து கண்ட்ரிக்கு நல்லது. சரியா? மற்ற விஷயங்கள்லாம் நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் டைமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த டெர்மினாலஜி ட்ரேடு டெஃபிசிட்டு. வாட் இஸ் ட்ரேட் டெஃபிசிட்? ட்ரேடு டெஃபிசிட்
எழுதிக்கங்க. ட்ரேடு டெஃபிசிட் மீன்ஸ் இம்போர்ட் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்போர்ட். அதனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ட்ரேடு டெஃபிசிட் மீன்ஸ் இம்போர்ட் ஆல்வேஸ் மோர் தேன் எக்ஸ்போர்ட். அதாவது விச் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்? இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டோட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிக அளவிலான டாலர்ஸை செலவு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக்கு நாட் குட் ஃபார் எக்கனாமி. இது கரெக்டு கிடையாது. எப்பயுமே நாம் அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிக அளவிலான இன்கம் வரும். நமக்கு அதிக அளவில் இன்கம் வருதுன்னா நம்மளுடைய நாடு வந்து உயரும். நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் த எக்ஸாம்பிள் இந்தியா ஹேஸ் ட்ரேட் டெபிசிட் வித் சீனா. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படித்தோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்து ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஃபஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். சார் வெறும் பேங்கிங் அவேர்னஸ் மட்டும்தான் கேட்பாங்களா இன்டர்வியூவில் கேட்டால் கிடையாது. அவங்க எதில் இருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ நான் வந்து ஓவராலாக எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எக்கனாமிக்ஸ் பார்ட்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் படிக்கணும். ஃபஸ்ட்டு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். இவ்வளோதான். ட்ரேட் சர்ப்ளஸ் மீன்ஸ் அப்படியே ஆப்போசிட். எக்ஸ்போர்ட் கிரேட்டர் தேன் இம்போர்ட். இட் இஸ் பாசிட்டிவ் டு இட்ஸ் குட் ஃபார் எக்கனாமி. ஃபார் த எக்ஸாம்பிள் இந்தியா ஹேஸ் a trade surplus with US. India has a trade surplus with US. ஓகேவா? அப்போது எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமிக் வந்து நல்லது. ஸோ இந்த ரெண்டு டெர்மினாலஜி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ட்ரேட் டெபிசிட் அண்ட் ட்ரேடு சர்ப்ளஸ். ரெமிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை. ரெமிட்டன்ஸ் அப்படின்னா என்ன எழுதிக்கோங்க. ரிசீவிங் மணி ஃப்ரம் outside the country. Receiving money from outside country from relatives. For the example India is largest receiver of remittance in world. ரெமிட்டன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபார் த எக்ஸாம்பிள் அதிக அளவிலான மக்கள் கேரளாவிலிருந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து வேலைக்கு போவாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட்டை அங்கே ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அமௌண்ட் என்னவோ, டாலரோ யூரோப்போ என்னோ, அதை ஏர்ன் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? அப்படி இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் குட் ஃபார் கண்ட்ரி. அதை தான் வந்து ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெளிநாடுகளில் சம்பாரித்து நம்ம நாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணத்தை ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெமிட்டன்ஸ் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த டெர்மினாலஜி கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வரும். கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், CAD, டெபிசிட், CAD. கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் எழுதிக்கங்க. ஓவரால் இம்போர்ட் or goods and services. Overall goods and services, import of goods and services greater than export. இதில் remittance included in this
ரெமிட்டன்ஸ் இன்க்ளூடட். ரெமிட்டன்ஸை வந்து இம்போர்ட் கணக்கில் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஓவரால் இம்போர்ட், ஏன்னா நம்மளுடைய மக்கள் வெளிநாடுகளில் போய் அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறதுனால நம்ம இதை இம்போர்ட்டில் எடுத்துப்போம். என்ன பண்ணுவோம்? இதை இம்போர்ட்டில் எடுத்துப்போம். இம்போர்ட் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்போர்ட். இதனால் டெஃபிசிட் ஏற்படுது. ஏன்னா எது நெகட்டிவ்? இம்போர்ட் தான் நெகட்டிவ். இம்போர்ட் தான் பெருசாக இருக்கும். எக்ஸ்போர்ட் தான் சின்னதாக இருக்குது. இது எப்படி எழுதலாம்? கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ஈக்குவல் டு இம்போர்ட்டு மைனஸ் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்டு மைனஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகேவா? ஸோ இதில் ரெமிட்டன்ஸ் இன்க்ளூடட். ட்ரேடு டெஃபிசிட்டில் ரெமிட்டன்ஸ் நாட் இன்க்ளூடட். ட்ரேட் டெஃபிசிட்டில் ரெமிட்டன்ஸ் நாட் இன்க்ளூடட். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் ரெமிட்டன்ஸ் இன்க்ளூடட். சரி, ரைட்டா? தென் வாட் இஸ் ட்வின் டெஃபிசிட்? ட்வின் டெஃபிசிட் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன? ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். இந்த ரெண்டு டெஃபிசிட்டும் சேர்ந்து வந்ததுன்னா அது பேர் ட்வின் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட் யாரை அஃபெக்ட் பண்ணும்? கவர்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட்ஸு கவர்மெண்ட்டு. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அஃபெக்ட்ஸு பீப்புள். அப்படின்றத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன? அதை பற்றி விலாவரியாக நாம் வந்து முன்னாள் வீடியோவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம ட்வின் டெஃபிசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ட்ரேடு பேரியர்னு ஒரு வேர்டு நியூஸ் பேப்பரில் படிப்போம். ட்ரேடு பேரியர் மீன்ஸ் ரிஸ்க் டேக்கன் டு த ட்ரேட் வித் அதர் கண்ட்ரிஸ். risk take to the trade with other countries. ரிஸ்க் டேக் டு த அதர் கண்ட்ரிஸ். அதாவது ரிஸ்க் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ட்ரேட் பேரியர்ஸ் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். டேரிஃப் பேரியர்ஸ், ரெண்டாவது நான் டேரிஃப் பேரியர்ஸ். டேரிஃப் அப்படின்னா என்னது? டேரிஃப்னா டேக்ஸ்ன்னு அர்த்தம். டேக்ஸ்னாலையும் ஒன்னே தான். டேரிஃப் பேரியர்ஸ் மீன்ஸ் ஃபார் த எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ் டியூட்டி. நான் டேரிஃப் பேரியர்ஸ் ஃபார் த எக்ஸாம்பிள் குவான்டிட்டி ஆஃப் எனி குட்ஸ், குவாலிட்டி ஆஃப் குட்ஸ், பொலிட்டிக்கல் பவர். அதாவது சில வியாபாரங்கள் நடக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து தடையாக இருக்குது. அதுதான் வந்து ட்ரேடு பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டேரிஃப் பேரியர், இன்னொன்று நான் டேரிஃப் பேரியர். டேரிஃப்னா டேக்ஸ் பேரியர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கஸ்டம்ஸ் டியூட்டினா ஏதாவது ஒரு பொருளை நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த நாடு, ஃபார் த எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே USA, நாம் ஒரு கோகோனட் அனுப்புகிறோம் அப்படின்னா கோகோனட்டுக்கு நீ 10 ரூபா, ஒரு 10% வந்து நீங்கள் இந்த வரியாக கட்டணும். அப்போ தான் உங்களுடைய பொருட்களை வந்து எங்கள் நாட்டுக்கு இறக்குமதி பண்ணிப்போம் அப்படின்னு USA சொல்லுதுன்னா நீங்கள் அதுக்கான வரியை கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுதான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்தியாவும், அவங்களிடமிருந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வரி விதிப்பாங்க. அந்த வரி விதிச்சுட்டு அவங்க வந்து அந்த வரியை செலுத்தினா மட்டும்தான் அவங்களுடைய பொருட்கள் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வரும். இதனால தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம நாட்டில் விற்கும்போது அதிக அளவிலான ரேட் ஆகிறதுக்கான காரணம் இதுவும் ஒன்று. ஸோ இதை தான் வந்து டேக்ஸ் பேரியர் அல்லது டேரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு வரி விதிப்பின் மூலமாக
ஒரு பிஸ்னஸ் வந்து தடைப்படுகிறது அப்படின்னா அது வந்து டேரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஒரு கண்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணணும்? 2 கண்ட்ரி ஏன் ஒரு கண்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, 1 உள்நாட்டு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணும். என்ன பண்ணும்? இப்போ வெளிநாட்டில இருக்கக்கூடிய பொருளின் விலை வந்து அதிகமா இருக்கு. அப்போ உள்நாட்டில இருக்கக்கூடிய பொருளையே நாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த டேரிஃப் பேரியர் வந்து ஃபாலோ பண்றாங்க. எல்லா கண்ட்ரியும் அதனால தான் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்பவுமே ஒரு கண்ட்ரிக்கு தேவை. அடுத்த நாடுகளை வந்து நாம நம்பி இருக்கக்கூடாது. சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நான் டேரிஃப் பேரியர் அப்படின்னா என்ன? எல்லா கண்ட்ரியும் ஒரு குவாலிட்டி வச்சிருப்பாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்னா பிஓபி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். என்பிஓபி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தால் போதும். சாரி, என்பிஓபி 2 வகையான சர்டிஃபிகேஷன் இருக்குது. பரம்பராகத் யோஜனா கீழே ஒரு சர்டிஃபிகேட் வரும். பேர் பிஎஸ்ஜி ஐ திங்க். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் சேல் பண்ண முடியும். வெளிநாட்டுக்கு கொண்டு போக முடியாது. அதுவே என்பிஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு குவாலிட்டி மெஷர். அதே மாதிரி குவாரண்டைன் நடக்கும் இல்லையா? ஒவ்வொரு கிராப் இப்போது குவாரண்டைன் கிராப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த குவாரண்டைன் கிராப்ஸை நம்ம வெளிநாடுகளுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு நான் டேரிஃப் பேரியர். குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. பொலிட்டிக்கல் பவர்ஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் வருது பிஸ்னஸுக்கு அப்படின்னா அது நான் டேரிஃப் பேரியர் கீழே வரும். ரைட்டா? அடுத்தது ட்ரேடு ப்ரொடெக்ஷனிசம். ட்ரேடு ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், high tariffs, non-tariffs, etc. Example, அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ். அதாவது அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் இந்தியாவிலிருந்து அந்த நாட்டுக்கு வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க. இது இப்படி இருக்கணும், இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இதை ஃபாலோ பண்ணல, அதே மாதிரி அதிக அளவிலான வரி விதித்தல், இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் செய்யும். அது பேர் ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும், நம்ம நாடு வந்து நம்மளையே நம்பி இருக்கணும் அப்படின்னு எல்லா நாடுகளும் வந்து நினைக்கிறதுனால ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம் வந்து செய்யப்படுகிறது அப்படின்ற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ட்ரேடு ஃபெசிலிட்டேஷன் அப்படியே ஆப்போசிட் தான் ஃபெசிலிட்டேஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் லெஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லோ டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப். ஓகேவா? நான் டேரிஃப் இதெல்லாம் ஓகே. ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன், ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது ட்ரேடு வார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படிச்சிருப்போம். ட்ரேடு வார் மீன்ஸ் இன்டென்ஷனலி டூ கண்ட்ரிஸ், 2 கண்ட்ரிஸுமே என்ன பண்ணோம், இன்டென்ஷனலி 2 countries increase their tariff barriers and non-tariff barriers. Tariff and non-tariff
barriers. ஓகேவா? ஃபார் த எக்ஸாம்பிள் USA and China trade war. ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USA அவங்களுடைய கஸ்டம்ஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சீனாவும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கஸ்டம்ஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சீனாவிலிருந்து யூஎஸ்ஏக்கு ஏதாவது ஒரு பொருள் போனாலும் என்ன ஆகும், அதிக அளவில் ரேட்டு விற்கும். அதே யூஎஸ்ஏலேருந்து சீனாவுக்கு ஒரு பொருள் விற்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த சீனாவிலையும் அதிக அளவிலான ரேட்டு விற்கும். இப்படியே வந்து மாற்றி மாற்றி வேணும்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடுத்த நாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது, பிஸ்னஸில் இடையூறு விளைவிப்பு தான் ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நேராக போய் வார் பண்ணாமல் இந்த மாதிரியான தொழில் ரீதியான போர் புரிதல் ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த டெர்மினாலஜி. அடுத்தது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். BOP, balance of payments. What is balance of payments? எழுதிக்கங்க. All the economic transaction between all the economic transactions between one country to other all countries systematically recorded in a double accounted form. In a double accounted form. Simply it's a data. Actually இது என்னது? Actually it is data. அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இந்தியா வர்சஸ் சீனான்னு எடுத்துப்போம். ஒரு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடக்கக்கூடிய வர்த்தகத்தை பற்றி எடுத்துப்போம். இது வந்து இது வந்து இம்போர்ட்டு, இது எக்ஸ்போர்ட்டு. ஜனவரி மந்தில் எவ்வளோ இம்போர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இது பாசிட்டிவ், இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம், இம்போர்ட் அதிகமாக இருக்குது, ஜனவரி மாதத்தில் எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். மறுபடியும் பிப்ரவரியில் இம்போர்ட் குறைவாக இருக்குது, எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு வருஷம் முழுசாக கால்குலேட் பண்ணி கடைசியாக வந்து டேலி பண்ணுவாங்க. நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, இம்போர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இம்போர்ட் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட் குறைவாக இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் குட் ஃபார் கண்ட்ரி. ஸோ நாம் வந்து சில பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணால் தான் எக்கனாமி வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். இதை மெயின்டைன் பண்ணுறவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் திஸ். இதை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு RBI மெயின்டைன் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் மெயின்டைன்ட் பை RBI. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் மெயின்டைன்ட் பை RBI அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குளோபலைசேஷன். நிறைய இடத்துல குளோபலைசேஷன் அப்படின்ற வார்த்தையை படிப்போம். குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன்னா தாராளமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபலைசேஷன் எழுதிக்கங்க. Free flow of goods and services. Free flow of goods and services. Free flow of goods and services to the people. அடுத்தது, it is more about interconnection. It is more about interconnection. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, நார்த் கொரியா.
அதாவது இந்தியா பார்த்திங்கன்னா குளோபலைஸ்டு கண்ட்ரி. அதாவது நாம் எல்லா கண்ட்ரி கூடயும் வர்த்தகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். யூஎஸ்ஏ, சீனா, ரஷ்யா, யுக்ரைன், இந்த மாதிரி எல்லா நாடுகளிடமும் நாம் வந்து ஏதாவது பொருளை வாங்கிக்கிறோம். வேணும்னா அதிக அளவில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த நாடுகளுக்கு விற்கிறோம். ஆனால் நார்த் கொரியா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. அது வந்து குளோபலைஸ்டு கண்ட்ரி கிடையாது. அது என்ன பண்ணும், அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை பயன்படுத்திப்பாங்க. எல்லா டெக்னாலஜியும் வந்து ஷேர் ஆகாது. யூஎஸ்ஏ கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி நார்த் கொரியாவுக்கு போய் சேராது. இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி நார்த் கொரியாவுக்கு போய் சேர வாய்ப்பில்லை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷனுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நார்த் கொரியா வந்து பெரிதளவில் முன்னேறாததுக்கு காரணம் குளோபலைசேஷன் இல்லாதது அப்படின்னும் சொல்லலாம். குளோபலைசேஷன் மோஸ்ட்லி இந்தியாவில் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990களில் ஒரு மிகப்பெரிய க்ரைசிஸ் வந்தது. 1990களில் வந்து மிகப்பெரிய க்ரைசிஸ் வந்தது. அப்போது இந்தியன் மானிட்டரி ஃபண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்பு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்தியன் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் என்ன சொன்னது அப்படின்னா, நீங்கள் 2-3 விஷயங்கள் செய்யணும். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன், ரெண்டாவது விஷயம் வந்து லிபரலைசேஷன். இந்த 2 விஷயங்களும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், பணம் கொடுத்து உங்களுடைய நாட்டை வந்து மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியாவும் ஒத்துக்கிட்டு அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு குளோபலைசேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் 1990க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவர் இருந்தார், ராஜீவ் காந்தி இருந்தார். அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிஎம்மாக இருந்தவர். அதாவது நம்மளுடைய நாட்டில் விளையக்கூடியது நாமளே பயன்படுத்திக்கலாம், வெளிநாடுகளில் இருந்து எதையும் வந்து நாம் வாங்குறது வேண்டாம், அதே மாதிரி வெளிநாட்டுகள் நாம் தான் விற்கிறது வேண்டாம். இந்த மாதிரியான சில பாலிசிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணார். பெரிதளவிலான பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் கொண்டு வந்து வைக்க முடியாது. இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் செய்ய வரமாட்டாங்க. பட் ஆஃப்டர் 1990 என்ன ஆச்சு அப்படின்னா, வி allowed the other countries to startups in India. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மெதுவாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சு லாஸ்ட் 30 இயர்ஸில் நடந்தது தான் இவ்வளோ பெரிய மாற்றங்கள். நம்ம இந்தியாவை வந்து மிக அதிக அளவிலான வெளிநாட்டு வர்த்தக முதலீட்டாளர்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த 1990 நடந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, இங்கேருந்து அங்கே விற்றுடலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்மி. அங்கேருந்து இங்கே விற்றுடலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கம்மி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது ஈஸியாக பிஸ்னஸ் வந்து நடக்கும். இந்தியாவில் கூட குஜராத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி வேணால் படித்து பாருங்கள். அந்த ஏரியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் வந்து அதிக அளவிலான டேக்ஸஸ் வந்து போட மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஸோ அந்த இடத்துல வந்து ஈஸியாக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? கிஃப்ட் சிட்டி அப்படின்றத பற்றி வேணால் படித்து பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றியான தகவல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அடுத்தது டேக்ஸேஷன் சிஸ்டம். ஆல்ரெடி நாம் பார்த்துருக்கோம். டேக்ஸில் வந்து 2 வகை இருக்குது, டைரக்ட் டேக்ஸு அண்டு இன்டைரக்ட் டேக்ஸு. டைரக்ட் டேக்ஸுனா இட்ஸ் பர்டன். ஆல்ரெடி சொல்லிட்டுனா சொல்லலைன்னு நினைக்கிறேன். டைரக்ட் டேக்ஸு அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் இதை எழுதிடுவோம், தனியாக எழுதுவோம். டேக்ஸேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. டேக்ஸேஷன் சிஸ்டம் 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸு. டைரக்ட் டேக்ஸ்னா என்ன அப்படின்னா, burden cannot be transferred. For the example, income tax. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு இன்கம் டேக்ஸ் இருக்கும். அந்த இன்கம் டேக்ஸை நான் கண்டிப்பாக என்னது பண்ணி தான் ஆகணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் 100% இன்கம் டேக்ஸை நீங்கள் கட்டி தான் ஆகணும். அதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸு. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ண முடியாது. அடுத்தவங்க நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நீங்கள் கட்டாமலும் இருக்க முடியாது. ஆனால்
burden indirect taxல burden can be transferred அப்படின்னா என்ன அர்த்தம்? for the example GST ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா மறைமுகமாக நீங்களே வந்து டைரெக்டாக போய் கொடுக்க மாட்டீங்க அமௌண்ட்டு. உங்களுக்கு பதிலாக வேற யாரோ கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த வரியை வந்து செலுத்துவாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள், நான் ஏதாவது ஒரு பொருளை சேல் பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் டேக்ஸு. சரியா? இது யார் மேலே போய் விழும்? சேல்ஸ் டேக்ஸு. அந்த அமௌண்ட் வந்து கஸ்டமர்ஸ் மேலே போய் விழும். கஸ்டமர்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்களிடமிருந்து கனெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு போய் சேரும். ஸோ இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டேக்ஸ் எவேஷன். அடுத்து வந்து டேக்ஸ் எவேஷன் அப்படின்னா எழுதிக்கங்க. intentionally not paying tax to the government. டேக்ஸை வந்து நான் பே பண்ணலை அப்படின்னா டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து தான் பிளாக் மணி. அப்படி செய்யும் பொழுது என்ன உருவாகும்? பிளாக் மணி உருவாகும். கணக்கில் காட்டப்படாத பணம் தான் பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எவ்வளோதான் வந்து டேக்ஸ் எவேஷன் சொல்லக்கூடிய இந்த விஷயம். அடுத்தது டேக்ஸ் பேஸ். அடுத்த வேர்டு வந்து டேக்ஸ் பேஸ். Tax base in a country, how many people paying tax to the government? Tax is called tax base. எத்தனை பேர் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேர் வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் டேக்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கண்ட்ரிக்கு. எத்தனை பேர் வந்து ஒரு அபவ் பாவர்ட்டி லெவலுக்கு வந்திருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து டேக்ஸ் பேஸை வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் பேன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ டேக்ஸ் பேஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் பற்றிய விஷயங்கள் வந்து இந்த கிளாஸில் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பேங்கிங் சிஸ்டம் இது வரைக்கும் நாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் பேசிக் எக்கனாமி பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங்காகணும் ஒரு கிளாஸஸ்ஸு. பட் இங்கேருந்து பேங்கிங் சிஸ்டம்லேருந்து நம்மளுக்கான பேங்கிங்கான ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். பேங்க் மீன்ஸ் எனி இன்ஸ்டிடியூஷன் that accepts demand deposits and lends to the needy people. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா, நான் ஒரு பர்சன், நான் போகிறேன் பேங்க்கில் கொண்டு போய் என்னுடைய பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறேன். நான் எப்போ கேட்டாலும் அந்த பேங்க் என்ன பண்ணணும், எனக்கு நான் செலுத்திய பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை வந்து செலுத்தியிருக்கேன் இல்லையா, என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து தேவையான மக்களுக்கு கடனாக கொடுக்கும். பேங்க் என்ன பண்ணும்? கடனாக கொடுக்கும். அது வந்து லென்ஸ் டு த நீடி பீப்புள். ஃபஸ்ட்டு பேங்க் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரியை பார்ப்போம். நான் வந்து சாயிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 100 கோடி என்ன பண்ணுறேன், பேங்க்குக்கு டெபாசிட்டாக பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறேன். டெபாசிட்னா என்னது? பணத்தை கொண்டு போய்
பேங்க்கில் போடுறேன். நான் ஏன் சார் சும்மா போய் என்கிட்ட இருக்கக்கூடிய 100 கோடியை சும்மா போய் பேங்க்குக்கு போடுவேன்னா போட மாட்டேன். போட்டாலே எனக்கு ஏதாவது அதில் லாபம் இருக்கணும் இல்லையா? ஸோ பேங்க் என்ன பண்ணும், நீங்கள் 100 கோடி எனக்கு கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 6% உங்களுக்கு வட்டி கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 6% உங்களுக்கு வட்டி கொடுத்துட்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 6 கோடி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது பேங்க் வந்து 6 கோடி சேர்த்து கொடுக்கும். திருப்பி கொடுத்தா எத்தனை கோடி கொடுக்கும், 106 கோடியாக கொடுக்கும். 106 கோடியாக கொடுக்கும். சரி ரைட்டு, பேங்க் இந்த வாங்கின இந்த 100 கோடியை வச்சுட்டு என்ன பண்ணும், சும்மா இருக்குமா, இருக்காது. பேங்க் என்ன பண்ணும், இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் யாருக்கு கொடுக்கும், ஏதாவது ஒரு கம்பெனி கொடுக்கும். என்ன பண்ணும், ஏதாவது ஒரு கம்பெனி கொடுக்கும். ஓகேவா? ஆனால் சும்மா கொடுக்குமா, பேங்க் சும்மா கொடுக்குமா, கம்பெனி என்ன பண்ணணும், ஒரு 8% வட்டி கொடுக்கணும். இந்த 100 கோடி என்ன பண்ணுது, பேங்க்கு கம்பெனி கொடுத்துருது. ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணணும், 8% வட்டி என்ன பண்ணணும், பேங்க்கு கொடுக்கணும். இந்த கம்பெனி என்ன பண்ணணும், 8% வட்டியை பேங்க்கு கொடுக்கணும். அப்போது இந்த 2% யாருக்கு லாபம், பேங்க்குக்கு லாபம். இந்த 2%க்காக தான் இந்த பேங்க் இருக்குது. இந்த 2%ல் தான் இந்த பேங்க்கு ஓடுது. இது வந்து சின்ன ஒரு இல்லூஷனல். ஓகேவா? உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லப்பட்ட ஒரு கதை. ஆனால் பேசிக்கான ஒரு விஷயம் இதுதான். சரியா? இப்படி தான் வந்து மோஸ்ட்லி நடக்குது. அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இந்த இடத்துல நான் வந்து கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறோம் இல்லையா, இது பேர் டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவேன். டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல நடந்த இந்த ப்ராசஸுக்கு பேர் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவேன். யாருக்கு லெண்டு பண்ணுறாங்க, பேங்க்கு கம்பெனிக்கு லெண்டு பண்ணுறாங்க. பேங்க்கு கம்பெனிக்கு லெண்டு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணோம், இந்த கம்பெனி கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டு யாருக்கு போயிடும், கம்பெனிக்கு போயிடும். அதில் இருக்கக்கூடிய சில பர்சன்டேஜை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஒரு எக்கனாமியில் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு எக்கனாமியில் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். சரியா? ரைட். சரி ரைட்டு, நான் என்ன பண்ணிட்டேன், கொண்டு போய் இங்கே என்ன சொன்னால், ஒரு பேங்க் இருக்குது. பேங்க்கு எங்கிட்ட இருந்த 100 கோடி என்ன பண்ணிட்டாங்க, 100 கோடியை கொண்டு போய் ஒரு கம்பெனிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. கம்பெனி என்ன பண்ணணும், 8% வட்டி கொடுக்கணும். என்ன பண்ணுது, இந்த கம்பெனி என்ன பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சு. பட் என்ன ஆச்சுன்னா, மாடல் ஃபெயிலியர். என்ன ஆயிடுச்சு, பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, கம்பெனியால் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. கம்பெனியால் என்ன பண்ண முடியாது, திருப்பி கொடுக்க முடியாது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸு. நான் பர்ஃபார்மிங் அசட்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸு. இதுக்கு பேர் என்னது, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸு. இதை எழுதி வச்சுக்கோங்க. anyone borrowed from bank, unable to pay back interest பே பண்ண முடியலனாலும் சரி, interest or principal more than 90 days means it is NPA, non-performing assets. இந்த 90 டேட்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் சில SMA அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதை வந்து பின்னால் பெருசாக இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் பார்ப்போம். இந்த 90 டேஸையே இன்னும் பிரிப்பாங்க. அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸு இப்போதைக்கு கிடையாது, பின்னால் வேணும்னா பார்ப்போம். ஓகேவா? அதாவது வாங்கின கடனை இல்லையோ வட்டியை திருப்பி ஒரு 90 நாளைக்கு மேலே உங்களால் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பேங்க்கு தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை கம்பெனிக்கு கொடுத்துருக்கு. இந்த 100 கோடி, இந்த 100 crore ஈஸியாக அசட் ஃபார் பேங்க். ஏன் அசட்னா என்னது, மூலதனம். இந்த 100 கோடியை கொடுத்தா இவங்களுக்கு என்ன கிடைக்கும்,
108 கோடி 8% வட்டி கொடுப்பாங்க. 108 கோடியாக இவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு 8 கோடி அதிகமாக கிடைக்கும். கரெக்டாக 8 கோடி அதிகமாக கிடைக்கும். ஸோ எந்த ஒரு மூலதனத்தை நாம் யூஸ் பண்ணாலும் அதுலேருந்து லாபம் வரும் அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம், அசட்னு சொல்லுவோம். அதனால் பேங்க்கு இங்கே கொடுத்த இந்த 100 கோடியை அசட் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அதே பேங்க்கு என்கிட்டேருந்து வாங்கின இந்த 100 கோடியை என்கிட்டேருந்து வாங்கின இந்த 100 கோடி என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, லையபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லையபிலிட்டினா என்னது, திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். திருப்பி கொடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பேங்க் என்னன்னு சொல்லுவாங்க, லையபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆல்ரெடி இது நடத்திருக்க, இருந்தாலும் இன்னொரு முறை என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்கோங்க. லையபிலிட்டினா என்ன, அசட்னா என்ன. அசட்னா எனக்கு என்ன பண்ணணும், அசட்னா ஒரு மூலதனம். அசட்னா என்னது, மூலதனம். அதுலேருந்து எனக்கு ஏதாவது வந்து திரும்ப கிடைக்கும், எப்படி இருந்தாலும் அது என்னுடைய சொத்து அப்படின்றது தான் அசட். சரியா. லையபிலிட்டினா திருப்பி கொடுத்துடணும். நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அது கொடுத்தாகணும். நான் ஒரு கடன் வாங்குறேன் அப்படின்னா பாரோயிங் இஸ் ஏ லையபிலிட்டி. பாரோயிங் இஸ் ஏ லையபிலிட்டி. எப்போ இருந்தாலும் நான் என்ன பண்ணணும், திருப்பி கொடுத்து தான் ஆக வேண்டும். அதை லையபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, முடிஞ்சு. அந்த என்பிஏக்கு ஈக்குவல் ஆன நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் லோன்ஸ், பேட் அசட்ஸ், பேட் அசட்ஸ். அதுக்கு ஈக்குவலான நேம்ஸ் பேட் லோன்ஸ், பேட் அசட்ஸு, ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸு அப்படின்னுலாம் சொல்லலாம். நான் பர்ஃபார்மிங் அசட்ஸுக்கு இன்னும் சில நேம்கள் இருக்குது. பேட் லோன்ஸ், பேட் அசட்ஸ், ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸு அப்படின்றத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்த டெர்மினாலஜி, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா. ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா. என்னென்ன ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோமா. 1, மணி எந்தெந்த இடத்துலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான மார்க்கெட்ஸ் இருக்குது. மணி ஃப்ரம் 2 மார்க்கெட் இருக்குது. ஒன்று வந்து டெப்ட் மார்க்கெட்னா என்னது, சந்தை. அதே மாதிரி தான் பங்கு சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஷேர் மார்க்கெட். இது எழுதி வச்சுக்கோங்க, அதுக்கான மீனிங் சொல்கிறேன். டெப்ட் மார்க்கெட்டை 2 வகையாக பிரிக்கலாம். பாண்டு, another one is டிபென்ச்சர். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பாண்ட் அண்ட் டிபென்ச்சர் அப்படின்னா என்னென்ன. ஓகே, பாண்டுக்கு எழுதிக்கங்க. பாண்ட் இஸ் ஏ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். Bond is a debt instrument secured by a collateral. Secured by collateral. அப்போ debenture is also இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கணும். is also debt instrument but not secured by collateral. அப்படின்றது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பாண்டுன்றது கடன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், கடன் வாங்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். டெபென்ச்சரும் கடன் வாங்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட்டு டிபென்ச்சரில் இதுக்கு கொலாட்ரல் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. கொலாட்ரல் அப்படின்னா அடமானம். கொலாட்ரல் என்னது, அடமானம். அடமானம் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு வந்து திடீர்னு ஒரு 10,000 தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கக்கூடிய நகையை கொலாட்ரலாக கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு அந்த 10,000 கடனாக வாங்கிட்டு வருவேன். மறுபடியும் அந்த 10,000 பேங்க்கில் கொடுத்துட்டு அந்த நகையை நான் என்ன பண்ணுவேன், எடுத்துகிட்டு போயிடுவேன். இதுதான் வந்து கொலாட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக அதே தான் இங்கேயும். கொலாட்ரல் கொடுக்காம ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னா டிபென்ச்சர். பாண்ட் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இட் இஸ் செக்யூர்டு பை கொலாட்ரல். அவ்வளோதான். கவர்மெண்ட் பாண்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாலே. ஸோ வேணுன்றவங்க ஏர்லியராக இதுக்கு முன்னால் நடத்தின அந்த கிளாஸை வந்து பாருங்கள். அடுத்தது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் அல்லது ஈக்விட்டி. ஷேர்னாலையும் ஈக்விட்டினாலையும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஷேர் அல்லது ஈக்விட்டி. ஷேர் மீன்ஸ் ஷேர் இஸ் ஏ
certificate representing, certificate, share is a certificate representing ownership in a company, ownership in a company. அப்படின்னா என்ன? ஷேர் அப்படின்னாலே பங்குதாரர், பங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, அதாவது ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்னதாக ஒரு இது சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட் ஒரு கம்பெனி இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா இந்த கம்பெனிக்கு வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவைப்படுது. இந்த கம்பெனியை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? 100 ரூபாய் தேவைப்படுது. சாய்குமார்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது. என்ன பண்ணுறது? சாய்குமார்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது. ஆனால் எனக்கு இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை? 100 ரூபாய் தேவை. நான் ஒரு முடிவு பண்ணுறேன். நான் ஒரு ஓனர். இந்த 50 ரூபாயை 50 ஷேருன்னு நான் வச்சுக்கிறேன். 50 ஷேருன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 50 ரூபாய் நான் வந்து வெளியிலேருந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? ஒவ்வொரு ரூபாயையும் ஒவ்வொரு ஷேராக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு ஷேரு, இது ஒரு ஷேரு, இது ஒரு ஷேரு, இப்படி 50 ஷேரை நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? 1 ஒரு 50 ஷேரை கிரியேட் பண்ணிட்டேன். இதை நான் விற்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஷேர்ஸை நான் விற்கிறேன் மார்க்கெட்டில். அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன்? கூவி விற்கிறேன். பாருங்க, இந்த ஒரு ஷேர் வந்து 1 ரூபாய். என்னது? ஒரு ஷேர் எவ்வளோ? 1 ரூபாய். இந்த ஒரு ஷேர் எவ்வளோ? 1 ரூபாய். இப்படியே நான் விற்றா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்? அந்த மார்க்கெட்டில் போய் நான் விற்கிறேன். ஸோ மக்களாகி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை 1 ரூபா கொடுத்து என்ன பண்ணுறீங்க? வாங்கிக்கிறீங்க. இதை இன்னொருத்தர் வாங்குறாரு, இதை இன்னொருத்தர் வாங்குறாரு. இப்படியே சேரக்கூடிய இந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுவார்? இந்த சாயி என்ன பண்ணுவார்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது இதுலேருந்து வரக்கூடிய லாபம், இப்போ 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இதுலேருந்து எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 100 ரூபாய் லாபமாக கிடைக்குது. ப்ராஃபிட் எவ்வளோ? 100 ரூபாய் கிடைக்குது. அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 50 ரூபாயை நான் வச்சுக்குவேன். ஏன்னா நான் தான் என்னது 50% வச்சுருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டரு. மீதி இருக்கக்கூடிய 50 ரூபாயில் ஒவ்வொரு ரூபாயையும் என்ன பண்ணுவேன்? லாபத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்? மக்களுக்கே திருப்பி கொடுத்துருவேன். மக்களுக்கு இதுலேருந்து என்ன லாபம் கிடைக்குது? அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஒருவேளை பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? இந்த மக்களுக்கும் வந்து பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடும்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுதான் சிம்பிளான டெர்மினாலஜியில் ஷேர் மார்க்கெட். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் கை வச்சு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு புது உலகம். தேவைப்படுபவர்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன், ஆனால் அற்புதமாக இருக்கும். படிக்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி படிக்க அற்புதமாக இருக்கும். ஓகேவா? ஷேர் மார்க்கெட்டை பற்றி படித்து பாருங்கள். ஓகேவா? இதுதான் வந்து ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. இந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்கணும் அப்படின்னா நம்மளால் டைரெக்டாக போய் விற்க முடியாது. அதுக்கு பேர் அந்த மார்க்கெட்டு அப்படின்னு ஒரு இடம் சொன்னோம் இல்லையா? அதுதான் வந்து இந்த NSE அல்லது BSE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள். NSE அப்படின்றது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொரு சந்தை இருக்குது, அது பேர் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக்கு இருக்கு பாருங்களேன். இதுதான் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. எது? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டுமே என்னது? நான் கொண்டு போய் விற்கக்கூடிய இடம். அது பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு பேர் என்னது? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த இடத்துல தான் நீங்கள் கொண்டு போய் அந்த ஷேர்ஸை விற்க முடியும். மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஃபோன்லேயே எனக்கு தேவையான ஷேர்ஸை வாங்கிப்பாங்க, தேவையான போது விற்றுருவாங்க. ஓகேவா? தேவையான பொழுது விற்றுருவாங்க. BSE ஓல்டஸ்ட் ஒன். சென்செக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் சென்செக்ஸ் அப்படின்னு கேட்டானா, இட் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் டாப் 30 கம்பெனிஸ். டாப் 30 கம்பெனிஸ்
ஷேர் வேல்யூ ஆஃப் பாம்பே ஸ்டாக். ஷேர் வேல்யூ ஆஃப் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது ரொம்ப முக்கியம். சென்செக்ஸ் எதுலேருந்து எடுப்பாங்க? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எடுப்பாங்க. நிஃப்டி எதுலேருந்து எடுப்பாங்க? NSEன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்ற மார்க்கெட்டினுடைய ஆவரேஜ். டாப் 30 கண்ட்ரிஸ் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. டாப் 50 கண்ட்ரிஸ் வந்து டாப் 50 கம்பெனிஸ் வந்து நிஃப்டி. நிஃப்டினா என்னது? டாப் 50 கம்பெனி. இட் இஸ் ஏ இண்டிகேட்டர் ஆஃப் டாப் 30 countries share value of நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக லெவலான டைம் தேவைப்படும். சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்ன, NSEனா என்ன, BSEனா என்ன, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணால் கிடைக்கும். நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். சென்செக்ஸ்னால் என்னது? 30 கம்பெனிஸோட ஷேர் வேல்யூவோட ஆவரேஜு அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? அது ஒரு இண்டிகேட்டர். நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஒரு 100 கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஒரு 100 கம்பெனிஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் 30 கம்பெனிஸ், ரொம்ப முக்கியமான 30 கம்பெனிஸ் எதோடைய ஷேர் வேல்யூ அதிகமாக இருக்குது, ஒரு பங்கோட விலை 1000 ரூபாயா 200 ரூபாயா அப்படின்னு பார்ப்பாங்க. எதோடைய பங்கு விலை அதிகமாக இருக்கோ அது வந்து டாப் 30 லிஸ்ட்டுக்கு போயிடும். அதோட ஆவரேஜ் தான், அதோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆர்பிஐ ஆக்ட் எப்போ வந்தது? ஆக்ட் வந்து 1934. எஸ்டாப்ளிஷ்டு இன் 1935 ஏப்ரல் 1 அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது. இதை தான் ஆர்பிஐ இஸ் ஏ அபெக்ஸ் பேங்க், அதாவது தலைமை ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் பேங்க் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆர்பிஐ பற்றி அதிகமாக தேவையில்லை. அடுத்தது செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் செபி இந்தியா, போர்டு ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து எதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணும். ஷேர் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுறது யார்? கேபிட்டல் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுறது யார்? ஓகேவா? ஷேர் மார்க்கெட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது யார்? கேபிட்டல் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் வந்து செபி. ஷேர் மார்க்கெட்டு, கேபிட்டல் மார்க்கெட்டு, செபி. பேங்கிங்கை ரெகுலேட் பண்ணுறது யார்? ஆர்பிஐ என்ன பண்ணுவோம்? பேங்க்கை ரெகுலேட் பண்ணும். பேங்க் செக்டரை வந்து ரெகுலேட் பண்ணும். அடுத்தது PFRDA, ப்ராவிடென்ட் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. PFRDA to regulate the pension sector. அடுத்தது IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது என்ன பண்ணும்? இன்சூரன்ஸ் செக்டர் எல்லாம் பாதுகாக்கும். ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் செபிக்கு வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி வந்து ஷார்ட் செல்லிங்கை வந்து ரெகுலேட் பண்ணலை, அதனால் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவங்க வந்து ரீசெண்டாக மாட்டினாங்க. அதுக்கப்புறம் மறைஞ்சவங்க நியூஸில் ஒரு நாளும் கண்ணில் பார்க்க முடியல. ஸோ மிகப்பெரிய ஊழல் வந்து செபியில் நடந்திருக்கு என்பது எல்லாருக்கும் வந்து வெளிப்படையாக தெரிந்த விஷயந்தான். பட் இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் மறைச்சிருச்சு. இனிமேல் அதை பற்றி யாரும் பேசவும் போகிறதில்ல. ஸோ
இதையெல்லாம் ரெகுலேட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி. ரீசெண்டாக அதுக்காக தான் செபி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றினாங்க. அதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா படித்து பாருங்கள். ரீசெண்டாக ஷார்ட் செல்லிங் அப்படின்றது தான் டாப்பிக்கு. படித்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படியெல்லாம் வந்து அதில் ஃபோர்ஜரி இத்தனை வருஷம் நடந்திருக்கு அப்படின்னு. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவி மறந்துட்டேன், அதில் வந்து அருமையான நடிப்பு இருக்கும். அது ஒரு ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறமான ஒரு மூவி. 19 அது ஒரு ஸ்கேம் தான். அது மூவி பேரே ஸ்கேம் தான். 1934 மூவியோ என்னமோ, அவர் பேர் மறந்துட்டேன். ஸோ அது அந்த மூவியில் அழகாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து நாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த செஷனில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்கிங் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து பேசிக்கு இன்டெப்த்தாக போய் பார்க்க போகிறோம். ஆர்பிஐனா என்ன, செபினா என்ன, பிஎஃப்ஆர்டிஏனா என்ன, டேக்ஸேஷன் சிஸ்டத்தை பற்றி படிக்க போகிறோம், பேங்க் சிஸ்டத்தை பற்றி படிக்க போகிறோம், பேங்க்ஸோட கிளாஸிஃபிகேஷன்லாம் படிக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மீண்டும் ஒரு அருமையான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்குமார். டாட்டா, பை பாய்.